பித்தப்பை கல் வலிக்கும் ஒரு ஸ்டமக் அல்சர் வலிக்கும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், இல்லை எப்படி இருக்கும்? முதல்ல ரெண்டுமே மோஸ்ட்லி பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் அதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது மோஸ்ட்லி டாக்டர்ஸால் தான் கண்டுபிடிக்க முடியும். என்னென்னா, இப்போ அல்சர் வலி அப்படின்னா ரெண்டுமே அல்சரும் சரி இல்லை பித்தப்பையாக இருந்தாலும் முதல்ல மேல் வயிறில் வலிக்கலாம். பட் அல்சர் மோஸ்ட்லி சென்டரில் இருக்கும். பித்தப்பை கொஞ்சம் வலது பக்கம் வலியாக இருக்கலாம். இந்த வலி வலது தோள் பட்டைக்கு போகிறதா இருந்தால் மோஸ்ட்லி அது வந்து பித்தப்பை கல் வலியாக இருக்கலாம். அதே மாதிரி அல்சர் வலி பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சாப்பிடாம வெறும் வயிறாக இருக்கும்போது வலிக்கும். ஏன்னா ஆசிட் போய் படுது. பட் சாப்பிட்டோன்னா வலி கொஞ்சம் குறையலாம். இல்லை ஐஸ் வாட்டர் குடித்தா கொஞ்சம் வலி குறையும். ஆன்டாசிட் குடித்தா வலி குறையும். பட் பித்தப்பை அப்படி கிடையாது. நீங்கள் சாப்பிட்டோன்னா தான் வலிக்கும். எஸ்பெஷலி நான்வெஜ் சாப்பிட்டா, இல்லை ஆயில் ஐட்டம், டீப் ஃப்ரை பண்ணது, சீஸு, அது மாதிரி இல்லை நான்வெஜ் நிறைய சாப்பிட்டா அந்த டைமில் வலி ஜாஸ்தியாகும். அது வந்து இந்த ஆன்டாசிட் குடித்தாவோ மற்றது கொடுத்தாலோ ரொம்ப வலி போகாது. அது மாதிரி சடன் ஷார்ப்பாக சுருக்குன்னு நல்லா கவ்வி பிடிக்கிற மாதிரி அப்படி பிணையிற மாதிரி காலிக்கிமாங்க, அப்படி பிணையிற மாதிரி ஹெவியாக வலிக்கும். பட் அல்சர் வந்து ஒரு ஒரு எரிச்சல் இல்லைன்னா ஒரு ஒரு நடு முதுகில் அப்படியே ஒரு 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 சவுண்டோட உறுத்துற மாதிரி வலி இருக்கலாம். அது கம்பேரிட்டிவ் மைல்டாக இருக்கும். அதே மாதிரி பித்தப்பை வலி வந்து அவங்களுக்கு வந்து சில நேரங்களில் காம்ப்ளிகேட் ஆகும்போது ஃபீவர், குளிர் காய்ச்சல் மாதிரி வரும், மஞ்சக்காமால வரலாம், யூரின் எல்லோவாக போகும். இது எல்லாமே பித்தப்பையில் வருது. ஸோ ரெண்டையுமே வந்து டாக்டர்ஸ் தான் மோஸ்ட்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். திரும்ப திரும்ப நமக்கு வந்து அல்சருக்குள்ள மாத்திரைங்க கொடுத்து வலி போகலை, திரும்ப திரும்ப வருதுன்னா முதல்ல நம்ம ஒரு எண்டோஸ்கோப் பண்ணி அதுவும் நார்மல்னால் பித்தப்பையை பற்றி யோசித்து ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது.